மதியழகன், இந்த விமானம் ஏர் இந்தியாவோடது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 135 பேர் வரை பயணித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 130 பேர்லேருந்து 135 பேர் வரை பயணித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஏர் இந்தியா தரப்புல இருந்து ஏதேனும் இது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறதா? இன்னொரு செய்தியும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த விமானத்திலிருந்து சடலங்களை தூக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பற்றிய உண்மை நிலவரம் என்ன? அதற்கு முன்பாக மற்றொரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விமானம் என்பது குஜராத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்தில் சிக்கி இருக்கிறது. இந்த விமானம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனில் இருக்கக்கூடிய கேட்விக் விமான நிலையம் நோக்கி புறப்பட்ட விமானம் தான் தற்பொழுது விபத்தில் சிக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. லண்டனில் மிகப்பெரிய 2 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கின்றன. ஒன்று கேட்விக், மற்றொரு விமான நிலையம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த விமானம் என்பது அகமதாபாத்தில் இருந்து கேட்விக் புறப்பட்ட விமானம் என்று கூறப்படுகிறது. அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கு. அதாவது ஹீத்ரோ, கேட்விக், இதுதான் லண்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 விமான நிலையங்கள். அந்த வகையில் இந்த விமானம் என்பது குஜராத்தினுடைய அகமதாபாத்தில் இருந்து லண்டனினுடைய கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட விமானம் என்று கூறப்படுகிறது. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே நாம் பதிவு செய்தோம். விமான நிலையத்திற்கு மிக அருகிலேயே இந்த விமான நிலைய விபத்து நிகழ்ந்ததாக நாம் பதிவு செய்திருந்தோம். அந்த வகையில் நமக்கு தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் விமானம் புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கின்றன. அகமதாபாத்தில் இருந்து 135 பயணிகளுடன், அதாவது 130 முதல் 135 பயணிகள் வரை புறப்பட்ட விமானம் குஜராத்தினுடைய அகமதாபாத் நகரிலிருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்தில் சிக்கி இருக்கிறது. அதில் இருந்தவர்களினுடைய நிலை என்ன என்பது தற்பொழுது வரை ஒரு தெரியாத நிலையாக இருக்கிறது. இருப்பினும் அதில் இருந்தவர்கள் அனைவரும் பத்திரமாக இருக்க வேண்டும், அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரினுடைய ஒரு பிரார்த்தனையாகவும் ஒரு வேண்டுதலாகவும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் சில சடலங்களும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. அது அனைத்துமே அந்த அதிகாரப்பூர்வமற்ற அந்த தகவலை எல்லாம் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கும் வரை காத்திருக்க வேண்டியது இந்த நேரத்தில் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏர் இந்தியா, அதாவது இந்த விபத்தில் சிக்கியது ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஏர் இந்தியா நிறுவனம் தரப்பிலோ அல்லது அதிகாரிகள் தரப்பிலோ அதிகாரப்பூர்வமாக இது எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அனைத்துமே இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. விபத்துக்குள்ளானது என்பது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம். அகமதாபாத்திலிருந்து கேட்விக் இருக்கு, அதாவது லண்டனினுடைய கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட விமானம் தான் விபத்தில் சிக்கி இருக்கிறது. பயணிகள் 135 முதல் 135 பயணிகள் வரை இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் மேலும் சிப்பந்திகள், அதாவது விமானிகள், சிப்பந்திகள் என விமான பணியாளர்கள் என இருப்பார்கள். அவர்களின் எண்ணிக்கை எல்லாம் சேர்த்துதான் நம்ம அந்த மொத்த எண்ணிக்கை என்பதை நாம் கூற முடியும். அந்த வகையில் எண்ணிக்கை என்பது 130 முதல் 35 வரை இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது அகமதாபாத்தில் இருந்து கேட்விக்கு புறப்பட்ட இந்த விமானம் தான் தற்பொழுது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்துக்குள்ளான விமானம் என்பது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமானது என்ற தகவலும் தற்பொழுது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. மதியழகன், ஒருபுறம் விமானம் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகையானது எழுந்திருக்கிறது. அந்த விமானத்திலிருந்து சடலங்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மருத்துவமனைக்கு இந்த கேஷுவாலிட்டிஸ் எடுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். இந்த விமான விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள குடியிருப்புகள் இருப்பது போன்ற ஒரு காட்சிகளும் வீடியோவில் தெரிகிறது. எவ்வளவு தூரத்தில் குடியிருப்புகள் இருக்கிறது, அது பற்றிய விவரங்கள் கிடைத்திருக்கிறதா? தற்பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் கேள்வி பதில் சொன்னால், தற்பொழுது ஒரு செய்தி என்பது அந்த விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. குஜராத் போலீசார் இந்த தகவலை உறுதி செய்திருப்பதாக ஏஎன்என் செய்தி நிறுவனம் தற்பொழுது இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறது. முன்னதாக நாம் 135 முதல் 130 பயணிகளிலிருந்து 135 பயணிகள் வரை இருந்திருக்கலாம் என்று நாங்கள் தகவலை பதிவு செய்திருந்தோம். ஆனால் அந்த விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக குஜராத் போலீசார் உறுதி செய்திருப்பதாக ஏஎன்என் செய்தி நிறுவனம் தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. மேலும் விமான விபத்துக்குள்ளானது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு
சொந்தமான விமானம் தான் என்ற ஒரு தகவலையும் குஜராத் போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். குஜராத் அதாவது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக தற்பொழுது குஜராத் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஏனென்றால் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் வரை ஒரு விமானம் செல்கிறது என்றால் அதில் 240 பயணிகள் வரை 200 பயணிகள் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் இந்த விமானம் என்பது போயிங் அல்லது ஏர்பஸ் போன்ற வகையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. ஏனென்றால் இவ்வளவு தொலைவிற்கு ஒரு விமானத்தை இயக்கும் பொழுது அது சாதாரணமான விமானமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. போயிங் அல்லது ஏர்பஸ் ரகத்தை போன்ற ஒரு விமானம் தான் இவ்வளவு தூரத்திற்கு இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையில் அந்த விமானங்களினுடைய பயணிகளினுடைய அளவும் என்பது மிக அதிக அளவிலேயே இருக்கும். அந்த வகையில் 242 பயணிகள் இருந்ததாக அந்த விமானத்தில் இருந்ததாக குஜராத் போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த விமானம் என்பது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு விமானம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் குஜராத் அந்த விமானம் அதாவது இந்த குஜராத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தை பொறுத்தவரை அந்த விமான நிலையமே அகமதாபாத் நகரினுடைய மைய பகுதியிலிருந்து சற்று தொலைவில் தான் இருக்கும். அருகில் மிக பெரிய அளவிலான குடியிருப்புகள் இல்லாவிட்டாலும் கூட அங்கு மற்ற அதாவது தொழிற்சாலைகளோ அல்லது குடியிருப்புகளோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது போன்ற ஒரு இடத்தில் தான் இந்த விமான விபத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அந்த காட்சியை கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விண்ணிக்கூடிய கரும்புகை வரக்கூடிய அந்த இடத்தில் இருந்து சில மீட்டர்கள் தொலைவிலேயே மிகப்பெரிய அளவில் குடியிருப்புகள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விமான விபத்து நிகழ்ந்த இடத்தை ஒட்டி அதாவது சில மீட்டர்கள் தொலைவிலேயே கட்டுமானங்கள் நடைபெற்று வருவதும் அதே போல அங்கு மிகப்பெரிய கட்டிடங்கள் இருப்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் தான் இந்த விமான விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஏதாவது கட்டிடத்தின் மீது மோதியதா அல்லது அது வெறும் நிலமாக இருந்ததா என்பது போன்ற ஒரு கேள்வி எல்லாம் தற்பொழுது எழுந்திருக்கிறது. தற்பொழுது வரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் 242 பயணிகளுடன் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. அது அந்த விமானம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனினுடைய விமான நிலையத்திற்கு புறப்பட்ட விமானம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அந்த விமானம் விபத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் இது என்ன மாதிரியான விபத்து, எதனால் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டது என்ற ஒரு கேள்வியும் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. ஏனென்றால் புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே விமானம் விபத்துக்குள்ளாகிறது என்றால் அது தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக தான் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கின்றன. எனவே இன்னும் தொழில்நுட்ப கோளாறா என்பது போன்ற பல்வேறு விதைகள் எல்லாம் வினாக்களுக்கெல்லாம் கேள்வி அதாவது பதில் கிடைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் வெளியிட்டாலும் கூட விபத்து எதனால் நடைபெற்றது என்பது உடனடியாக கூற முடியாது. என்றால் முதலில் அந்த விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து கருப்பு பெட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பிளாக் பாக்ஸ் கைப்பற்றப்பட்டு அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அந்த கருப்பு பெட்டியில் விமானிகள் அதாவது பைலட்டுகளிடையிலான உரையாடல் என்பது இடம்பெற்று இருக்கும். ஒருவேளை அந்த விபத்திற்குள்ளாவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாகவோ அல்லது சில நொடிகளுக்கு முன்பாகவோ பைலட்டுகள் ஏசிசி என்று சொல்லக்கூடிய அந்த ஏர்கிராஃப்ட் கண்ட்ரோல் ரூம் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தார்களா, மேலும் விபத்திற்குள்ளாவதற்கு முன்னதாக மேடை கால் விடுக்கப்பட்டதா என்பதெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் பதில் இன்னும் அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் தான் தெரிய வரும்.